மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 13வது அத்தியாயம் சேத்திரஜ்ஞ விபாக யோகம். நம்ம 12 அத்தியாயம் முடித்து 13வது அத்தியாயத்துக்குள்ளே வந்துட்டு 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம், ஆத்ம தத்துவம், சுயமுயற்சி. 2வது 6 அத்தியாயம் இறைவனுடைய அனுகிரகம், கடவுளுடைய தத்துவம், கடவுளுடைய பக்தி யோகம். 3வது 6 அத்தியாயம் ஞான யோகம், கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தம், ஐக்கியம், குணங்களை பற்றிய விசாரம். இப்போ 3வது 6 அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் முக்கியமாக வரக்கூடியது பண்புகள், குணங்கள் நிறைய வரப்போகுது. சுயமுயற்சியினாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் நற்பண்புகளை நாம் பெற வேண்டும். முதல் 6 அத்தியாயத்தில் சுயமுயற்சி பண்ணுறோம். 2வது சுயமுயற்சி இருந்தால் பத்தாது, கடவுள் அனுகிரகம் வேணும். இது 2ல் வெளியே கிடைக்காதது பண்புகள் தான். அதை முதல்ல அடையணும். அது 3வது அத்தியாயம். கர்மயோகத்தினால சித்த சுத்தி, பக்தி யோகத்தினால மன ஒருமுகப்பாடு, ஞான யோகத்தினால மோட்சத்தை அடைதல். இப்போ ஞான யோகத்துக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி முதல் 6 அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீவ தத்துவம், நம்மளுடைய உடம்பு, உயிர், ஜீவ, ஆத்மா, இதை பற்றிய தத்துவம். கடவுள், இந்த பிரபஞ்சம் 2வது 6 அத்தியாயம் இறை தத்துவம். 3வது 2க்கும் உள்ள என்ன சம்பந்தம், ஐக்கியம் என்ன. இப்போ இந்த 3வது 6 அத்தியாயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் சேத்திரஜ்ஞ விபாக யோகம். இதில் முதல்ல ஒரு 6 வார்த்தை அர்ஜுனன் கேள்வி கேட்குறது மாதிரி, பதில் சொல்கிறது மாதிரி வருது. சில புக்கில் அந்த அர்ஜுனுடைய கேள்வி வராது. இந்த இதை வச்சு சிலர் சேர்த்துருக்காங்க, அது சுலோக நம்பரில் சேர்க்கறது இல்லை. 6 வார்த்தைகள் சொல்கிறான். சேத்திரம்னா என்ன, சேத்திரஜ்ஞம்னா என்ன, ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன, பிரகிருதி, புருஷன். இந்த 6 வார்த்தைகளுக்கு விளக்க சொல்கிறார் இங்கே. இதில் சேத்திரம் சேத்திரஜ்ஞன் பார்த்து ஞானத்துலேயும் பாதி பார்த்துட்டோம் இது வரைக்கும் போன கிளாஸில். சேத்திரம்னா இடம்னு அர்த்தம். ஒரு இடத்துக்கு பேர் சேத்திரம். புண்ணிய சேத்திரம் போயிருக்காங்கலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி சேத்திரம்னா இடம்னு அர்த்தம். சேத்திர அக்ஞன்னா அந்த இடத்தை அறிபவன். இங்கே சேத்திரம்னு சொன்னால் நம்மளுடைய சரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் சேத்திரம். இந்த இடத்தில் இருந்து இதை அறிபவன் சேத்திரஜ்ஞன், ஆத்மா. திருஷ்ய வேகம்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இது அறியப்படுவது, அறிபவன் ஒருத்தர் இருக்கான். இந்த அறியப்படுவது அறிபவன், அறிபவன் சேத்திரஜ்ஞன், அறியப்படுவது சேத்திரம். இந்த சேத்திரம்லாம் உண்மையிலே ஜடம்தான். இது உண்மையிலே உணர்வு தத்துவம் கிடையாது. உடம்புக்கு உணர்வு கிடையாது, மனசுக்கும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை வாங்கி இது ஒளிர் விட்டுக்கிட்டு இருக்கே ஒளிய, உண்மையிலே இது ஜட தத்துவம். அதெல்லாம் சேதன தத்துவம். சேத்திரம் ஜட தத்துவம், சேத்திரஜ்ஞன் சேதன தத்துவம். இந்த சேத்திரம் பலவாக இருப்பது, சேத்திரஜ்ஞன் ஏகம். இல்லையே உயிர் ஒன்றா தானே இருக்குது, பலவாக தெரியுதே அப்படின்னா உண்மையிலே ஆத்மா ஒன்று தான். பல ஆத்மாவாக தெரியுது, அதான் உண்மை. அன்றைக்கி நிறையா உதாரணம்லாம் பார்த்துட்டேன் இதுக்கு. பிறகு இந்த சேத்திரம் மாறிக்கொண்டே இருப்பது, இந்த சேத்திரஜ்ஞன் மாறாமல் அதை கவனிப்பவன். சேத்திரம் இந்த உடம்பு பாருங்கள், ஒரு நொடிப்பொழுது மாறிக்கிட்டே இருக்குது, மாறாமல் இருக்கிறதே க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் இருந்த உடம்பு இப்போ இல்லை, இப்போ இருக்க உடம்பு பின்னாடி இருக்காது, ஒரு நாளைக்கு இல்லாமலும் போயிடும். ஆனால் இதை அறிபவன் ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு மாற்றத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் உடம்பு எப்படியெல்லாம் மாறுதுங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சேத்திரம் என்றுமே அனித்தியம்தான், நித்தியம் கிடையாது. மாறுறது மட்டும் இல்லை. ஒரு நாளைக்கு இப்போ வந்துச்சு, டேட் ஆஃப் பர்த்து உண்டு, டேட் ஆஃப் டெத்து உண்டு. எந்த சரீரமாக இருந்தாலும் சரி தான். அது ஞானிகளுடைய சரீரமாக இருந்தாலும் சரி. கிருஷ்ணர் சரீரமே இல்லை, இப்போ ராமர் சரீரமே இல்லை, எல்லாமே போய்கிட்டே இருக்கும். அனித்தியம். இதை அறியக்கூடிய சேத்திரஜ்ஞன் நித்தியம். இது கண்ணுக்கு தெரியக்கூடிய சகுனம் இந்த சேத்திரம். அதில் உள் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் சேத்திரஜ்ஞன் நிர்குணம், அதை பார்க்க முடியாது.
இது இருப்பது போல் தெரிகிறது, உண்மையில் இல்லை, மித்தியா. அது எப்பொழுதும் இருப்பது சத்தியம். இதை பற்றி விளக்கம் நிறையா பார்த்துருக்கோம், ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லியிருக்கேன். பிறகு ஞானம்ங்கிற தலைப்புக்கு வந்தோம். இங்கே ஞானம்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆத்ம அனாத்ம ஞானம், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி எல்லாம் சொல்லி இதுதான் ஞானம்ங்கிற பேர் நம்ம படிச்சிருக்கோம். நம்மை பற்றிய உண்மை அறிவை அறிவது ஞானம்னு இங்கே அங்கே அர்த்தத்தில் சொல்லலை. ஞானத்தை அடைவதற்கு போகிற வழியை ஞானம்ட்டார். அன்னைக்கு சொன்ன ஒரு உதாரணம், இங்கேருந்து ரோடு இருக்குன்னா மதுரையிலையும் ஒரு ரோடு இருக்குது, அதுக்கு பேர் மதுரையில் இருக்க ரோடு. திண்டுக்கல்லையும் ஒரு தேனிலையும் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடுக்கு பேர் மதுரை ரோடுன்னு பேர். ஏன்னா மதுரைக்கு போகிற ரோடு. மதுரையில் இருக்கிற ரோடையும் மதுரை ரோடுன்னு சொல்லலாம், இங்கே இருக்க ரோடையும் மதுரை ரோடுன்னு சொல்லலாம். ஏன்னா மதுரை ரோடு கிடையாது, மதுரையில் இருக்கிற ரோடு கிடையாது, மதுரைக்கு போகிற ரோடு. அது மாதிரி ஞானத்தை அடைவதற்கு தேவையான பண்புகளை இங்கே ஞானம்ங்கிற பேரில் சொல்லியிருக்காரு. அதில் 20 பண்புகள் சொல்கிறார். பொதுவாக இந்த 13வது அத்தியாயத்தில் தத்துவத்தை விட இந்த 20 பண்புகளை ரொம்ப விரிவாக விளக்குறாங்க எல்லாருமே. இது ஏன் இந்த 20 பண்புகள் தேவைன்னு சொன்னோம்னா, அதாவது மனசை சுத்தமாக வைப்பதற்கு இது பயன்படும், மனதை தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படும். தூய்மையான மனதில் தான் ஞானம் நம்மளுக்கு புரியும், தத்துவம் புரியும். அதற்காக மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்கு முகவரையாக பார்த்தோம். ஏன் மனசை தூய்மைப்படுத்தணும்? அழுக்காக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. இந்த இடம் சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? சுத்தம் இல்லைன்னு சொன்னால் நம்ம உட்காரக்கூட முடியாது. இங்கே ஒரு துர்நாற்று அடிக்குது. அதே மாதிரி அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. குளிக்காமல் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி மனசு சுத்தமாக இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆள்கள் இருக்கலாம், காரு பங்களா, உடம்பு பூரா செண்டை போட்டிருக்கலாம், மனசு பூரா நாரி போயிருக்கும். வெளியே செண்டு போட்டுக்கிட்டு வாசனை திரவியங்கள்லாம் போடலாம், அவனுக்கு ஃப்ரீனஸ்ஸே இருக்காது. மனசில் பொறாமையோடு இருந்தோம்னா நிம்மதியாக நம்ம இருப்போமா? காலையிலேருந்து சாயந்தரம் பொறாமை இருக்குன்னு வச்சுங்க ஒருத்தர் மேலே, நம்ம மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்போ சுத்தப்படுத்த வேணும்னா ஃப்ரீயாக இருக்கலாம், ஞானம் புரியும். இன்னொன்று, ஏன் சுத்தப்படுத்துறது இல்லைங்கிற கருத்தும் பார்த்தோம். ஏன் சுத்தப்படுத்துறது இல்லைன்னா, வீட்டில் ஹால் வந்து பார்ப்போம், அழுக்காக இருந்து சுத்தப்படுத்திடுவான், எல்லா குப்பையும் ஒரு ரூமில் போட்டு வச்சுருப்பான் திறக்காமல், அது சுத்தமே படுத்த மாட்டேன். ஏன்னா பார்க்குறது இல்லை, மனசை கவனிக்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை. தெரிகிற இடத்த சுத்தப்படுத்துவோம், தெரியாத இடத்த சட்டையில் அழுக்கு ஊட்டியிருந்தால் சுத்தப்படுத்திடுவோம், இல்லாட்டி சுத்தப்படுத்துவோமா? சுத்தப்படுத்த மாட்டோம். வெள்ளைச்சட்டை போடுறதே இல்லையே, ஏன்னா அழுக்கு ஒட்டுமா? கருப்பு சட்டையில் அழுக்கு ஒட்டாதா? கருப்பு சட்டையில் அழுக்கு ஒட்டுமா ஒட்டாதா? ஒட்டும், தெரியாது. அதனால் ஏன் சுத்தப்படுத்தலைன்னா தெரிகிறதில்ல, அதனால் சுத்தப்படுத்துறதில்லை. அதற்கு வழிதான் இந்த குணங்கள், ஞானம். எப்படி சுத்தப்படுத்தணும்? பவுடர்லாம் கிடையாது. டிவியில் விளம்பரம் போடுறான்ல, சோப்பு பவுடர், அதெல்லாம் வாங்கி சுத்தப்படுத்தவே முடியாது. நல்ல குணங்களை அடைந்து தீய குணங்களை நீக்குவதால் நாம் மனதை தூய்மைப்படுத்த முடியும்னு பார்த்தோம். இது மனிதனுக்கு மட்டுமே முடியும், வேற எந்த மிருகங்களுக்கு முடியாத ஒரு பண்பு. மிருகமாகத்தே வாழ்ந்து மிருகமாகவே இழந்து போயிடும். மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும் மனுஷனாகலாம், தெய்வமாகலாம், தேவனாகலாம். மனுஷனாக இருந்து மிருகமாகவும் போகலாம், கீழையும் போகலாம், மேலேயும் வரலாம், எல்லாம் மனிதனுக்கு உண்டு. அதனால் என்னென்னா, நற்குணங்கள் எவை, தீய குணங்கள் எவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியும் சரியாக இருக்கணும். நல்ல குணங்களுடைய மதிப்பை நல்லா புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சாதான் அதுக்கு முயற்சியை பண்ணலாம், முயற்சி பண்ண மாட்டோம். தீய குணங்கள் இருக்க தோஷத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தீய குணங்களில் நாட மாட்டோம். பிறகு எது தீய குணமோ அதுக்கு எதிரான செயலை செஞ்சு பழகுனா நல்ல குணங்கள்லாம் வந்துடும். தியானத்தின் மூலமாக நற்குணங்களை பழக முடியும். ஏன்னா தியானத்தில் குணத்தியானம்னே ஒன்று இருக்குது. தியானத்தில் நீங்கள் கனயமாக நடத்திட்டு போகிறாங்க ஆஷம், இந்த குணத்தியானம் இருக்குது. நம்மளுக்கு எந்த குணம் வந்து மோசமாக இருக்கோ, சில நாட்களில் ரெகுலராக ஜபமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு குணம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுறது. இந்த குணம் எனக்கு கூடாது, இதனால் அவருடைய விளைவுகள் என்னன்னு சொல்லி. ஒருத்தர் 7 வருஷம் தியானம் பண்ணி பொறாமையை நீக்கணுங்கிறார். தினம் பொறாமை வரக்கூடாது நினைப்பாராம், அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பிறகு அதை விட முக்கியம் பக்தி. இந்த பிரார்த்தனை பக்தினால் எதை வேணாலும் சாதிக்க முடியும்.
ஆழமான நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் கடவுள்கிட்ட அந்த ஒரு பிசிறில்லாத நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணால் நடக்கும். மற்றதெல்லாம் வெளியே தேட முடியும். பண்புகள்லாம் நம்மளுக்குள்ளே தான் கிடைக்கணும், கடவுள் மூலமாக தான் கிடைக்க முடியும், வேறு வழி இல்லை. இப்படியெல்லாம் பண்ணி பண்புகளை அடையணும்னு பார்த்தோம். 20 பண்புகள் சொன்னார். போன கிளாஸில் இதெல்லாம் பார்த்து 10 பண்புகள் பார்த்துருக்கோம், 10 11 பார்த்துருக்கோம். அதை 4ஆக பிரிக்கலாம். ஜீவன் சம்பந்தப்பட்டவை, ஜகத் சம்பந்தப்பட்டவை, ஈஸ்வரன் சம்பந்தப்பட்டவை, தத்துவ சம்பந்தப்பட்டவை, லட்சியம் சம்பந்தப்பட்டவைன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க் மாதிரி. முதல் பண்பு நம்ம பார்த்தது அமானித்துவம், கர்வமின்மை. திருப்பி ஷார்ட்டாக ஞாபகப்படுத்துகிறேன். கர்வம் இல்லாமல் இருக்கிறது, தற்பெருமைப்படாமல் இருத்தல், தன்னை உயர்வாக நினைக்காத தன்மை. தாங்கிட்ட ஒரு உயர்ந்த குணம் இருந்துச்சுன்னா அதவே உயர்வாக நினைக்கக்கூடாது. இல்லாததை வச்சுக்கிட்டு உயர்வாக நினைப்போம், அது வேறு இருக்குது. இது கர்வமின்மை, அமானித்துவம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியே எல்லாருக்கும் உண்மையிலே மதிப்பு நம்ம மேலே யாரும் மதிக்க மாட்டான், கர்வம் பிடிச்சவன்டா அப்படின்பான். பிறகு பணிவுங்கிற பண்பே வராது. கர்வம் இருந்தால் பணிவு வருமா? பணிவு வராது, ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும். பிறகு அதம்பித்துவம், அதாவது தம்பட்டம் அடித்தல். அது மனசுக்குள்ளே கர்வப்படுறது, இங்கே வெளியே காமிக்கிறது. வெளியே அப்படியே பந்தாவா ட்ரெஸ் நிறையா போட்டுக்கிட்டு, சில பேர்லாம் பார்க்கலாம் கழுத்து நிறையா செயின் இருக்கும், வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு வந்துடுறது கழுத்து நிறையா. கையில் 5 விரலையும் முதர மாட்டிருக்கலாம், பார்த்துருக்கீங்களா? 5 விரலும் முதர மாட்டிருக்கலாம். சில பேர் ரொம்ப அம்மானி, அதாவது தம்பித்துவம் கூடாது, தம்பட்டை அடிக்கிறது தன்னுடைய பெருமையை வச்சு. பேரெல்லாம் எழுதி டியூப்லைட் வாங்கி கொடுத்து பல்பை மறைச்சி பேர் எழுதி போட்டுறது, அதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் போன கிளாஸில் விரிவாக பார்த்தோம். பொதுவாக ஒரு கோயிலில் கூட கல்வெட்டில் பேர் போடுறோம்னு சொன்னாத்தான் டொனேஷனே கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூடாது. மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினவருடைய மன்னர் பேர் எங்கேயாவது இருக்கா? அவர் சாமி போட்டு நிற்பார், பக்தர்களுக்கு வர்ற வழியில் அந்த ஒரு சிலை இருக்கும், அதான் அதை கட்டினவங்க. எல்லா கோயிலையும் பார்த்தேன் முன் மண்டபத்தில் ஒரு சிலை இருக்கேன், கும்பிட்டது மாதிரி. அதெல்லாம் கோயிலை கட்டினவங்க சிலை. நம்ம என்ன பண்ணுறோம்? வேதத்தை யாராவது எழுதுனது தெரியுமா? இன்னைக்கு இருக்குது, கடவுள்கிட்டருந்து வந்ததை நம்ம சொல்கிறோம். இது மாதிரி பேர் புகழ், இதில் தம்பித்தம். பிறகு 3வது அஹிம்சை, இதுவும் பார்த்துட்டோம். அஹிம்சைங்கிறது உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் துன்பப்படுத்தாமல் இருத்தல். பொதுவாக நம்ம கஷ்டப்படுத்துறது எங்கே தெரியுமா? வாக்கில் தான். தீயினால் சுட்டபுண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்ட்டார். வார்த்தையினாலே நம்ம துன்பப்படுத்துகிறோம். இந்த பழிவாங்கும் எண்ணம் இருந்ததுன்னா ரொம்ப துன்பப்படுத்துவோம். பழிவாங்கிற எண்ணம் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிறோம். அதாவது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் வாத்தியார் அடித்தா கூட பழி வாங்குறான்னு சொல்லி நேற்று அன்றைக்கி உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு பையன் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கார் வாத்தியார். நீ சொர்க்கத்துக்கு போக விரும்புறியா நரகத்துக்கு போக விரும்புறியான்னு கேட்டிருக்கார். திருப்பி சொல்கிறேன், போன கிளாஸ் சொன்னது. இவன் என்ன பண்ணியிருக்கான்? வாத்தியார்கிட்ட கேட்டிருக்கான் திருப்பி, நீங்கள் எங்கே போக விரும்புகிறீங்கன்ட்டு. அவர் நம்ம என்ன சொன்னாலும் எதிர்பார்த்து சொல்லுவான்னு சொல்லி நான் நரகத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. இவனு நானும் நரகத்துக்கு தான் வர்றேன்ட்டானா. யார் இந்த பையன்? என்னடா நரகத்துக்கு வரேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களை எண்ணெய் சட்டியில் வதக்கிறத நான் பார்க்கணும்னு. எவ்வளோ பழி வாங்குற புத்தி இருக்கு பாருங்க, சின்ன வயசில் அப்படி. இதெல்லாம் அஹிம்சைக்கு இந்த பழி வாங்குற புத்தி போனாத்தே அஹிம்சையே வரும். இது நிறையா பிரித்து பார்த்தாங்க. பிறகு சாந்தி, மன அமைதி. இந்த அஹிம்சையை பொறுத்த வரையில் ஹிம்சப்படுத்தாமல் இருக்கணும். ஆனால் பெரிய ஹிம்சையை தவிர்க்க ஹிம்சப்படுத்தலாம் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய ஹிம்சையை தவிர்க்க சின்ன ஹிம்சப்படுத்தினா தப்பு கிடையாது. பிறகு தவத்துக்காக நம்ம ஹிம்சப்படுத்தலாம். இந்த 2 இடத்துல பண்ணலாம். ஏன்னா ஹிம்சப்படுத்தாமல் வாழவே முடியாது. குழந்தைகள்லாம் அடித்தாத்தான் திருந்தோம். பெரிய ஹிம்சையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு சின்ன ஹிம்சையை பண்ணுறோம். பிறகு 4 சாந்தி, மன அமைதி. இங்கே மன அமைதிக்கு 2 பண்பு வேணுங்கிறார். சகித்து கொள்ளுதல், மன்னித்தல். மன்னிக்கிற புத்தி மட்டும் மனசில் இருந்துச்சுன்னா, யாராவது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நினச்சி மனசு அமைதியே இல்லாமல் போயிடும். மன்னிக்கிற போயிட்டு போகிறான்டான்னு விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு மன்னிக்கிற புத்தி வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு சாந்தியை கொடுக்கும். பிறகு சகிப்புத்தன்மை, இது 2 இருந்தால் தான் மனசில் சாந்தி வரும். சகிப்புத்தன்மை ஒன்று கிடைக்கலன்னா, இல்லை ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், பஸ்ஸு வரல,
இல்லை வெயிலும் கரண்ட் இல்லை, ஃபேன் ஓடலை, ஐயோ கரண்ட் எப்போ கொடுக்குறானோ என்ன பண்ணுறானோன்னு புலம்பி தவிச்சிருவோம். அந்த சைப்புத்தன்மை இருக்கிறது இல்லை. சைப்புத்தன்மையும் மன்னித்தலும் இருந்தால் மனதில் சாந்தி வரும். பிறகு ஆர்ஜவம், நேர்மை, எண்ணம், சொல், செயல் மூன்றும் நேர்கோட்டில் இருத்தல். இது நேர்மையாக வாழ்கிறது. நேர்மையாக வாழ்ந்தால் பிழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நேர்மையாக வாழ்ந்தாதே நல்லா பிழைக்கலாம், நிம்மதியாக இருக்க முடியும். இதையும் பார்த்துட்டோம். ஆச்சாரிய உபாசனம், இந்த பண்புகளை திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கே டைம் போயிடும் போல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மனசில் பதியணுங்கிறதுக்காக. அதாவது எதுவுமே இனாமாக பெறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உபதேசம் எதுனாலும் கூட அன்னுன்னு எங்கேயாவது ஒரு பெரியவருக்கு சேவை பண்ணியிருப்போம், இன்னொரு இடத்துல நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த சேவை பெரியவங்களுக்கு செய்கிறது, குருவுக்கு செய்கிற சேவை, இது ஆச்சாரிய உபாசனம். பகவானே சொல்கிறார், பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாக. ஒரு 7 சௌஷம், தூய்மை, உடலையும் உள்ளத்தையும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்தல். நம்ம சுற்றி இருக்க இடமும் தூய்மையாக இருக்கணும், உடம்பும் தூய்மையாக இருக்கணும், மனசையும் தூய்மையாக இருக்கணும். அது உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடக்காது. தினந்தோறும் வழிபாடு பிரார்த்தனை எதுக்கு தெரியுங்களா? மனசை சுத்தமாக வைக்கிறதுக்கு. தினந்தோறும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போக போக மனசு தன்னை எறியாமல் சுத்தமாகும். பிறகு தைரியம், உறுதி, லட்சியத்தில் உறுதி. அதாவது இந்த உன் கூட நான் செத்தாலும் பேச மாட்டேன், உன் பணத்தை கூட முழிக்க மாட்டேன், அதில் உறுதி கிடையாது. ஏன்னா வைராக்கியம், நம்ம ஏதாவது ஒரு லட்சியத்தை எடுத்து அடையிறது வரைக்கும் அதில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இது உறுதி. இது ஒரு பண்பு. சாப்பாட்டில் கூட கண்ட்ரோல் வச்சோம்னா கண்ட்ரோலாக இருக்கணும். எதுனாலும் சரி, ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சிட்டோம்னா அதில் உறுதி இருக்கணும். உறுதி இல்லாட்டே பண்ண முடியாது. சில பேரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சொன்னேன்ல சாமிஜி கூட 2 சப்பாத்திக்கு கேட்டதுக்கு 1 சப்பாத்தி கொண்டு வர சொல்லிட்டார் சாமி. தினம் 1 தான் சாப்பிடுவார் அவர். நமக்கு அங்கே சென்னையில் 2 கொண்டு வந்தாங்க. 2 1 கொண்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா நான் விழிச்சு 2 சேர்த்து ஒரே சப்பாத்தியாக போட்டு கொண்டு வந்துருச்சு. பெருசாக பாதியை கிழிச்சு கொடுத்துட்டாரான் பிச்சு. சில பேர்லாம் வேணான்னா ஒதுக்கிடுவாங்க. எவ்வளவு தொல்லையாக இருந்தாலும் சரி, அதில் உறுதியாக இருக்கிறது. ஆத்ம வினிக்கிரக, அதாவது உடல், இந்திரியங்கள், மனதை கட்டுப்படுத்துறது, ஒழுங்குபடுத்தி பழகுதல். கம்ப்ளீட்டாக இந்திரியங்களையும் மனசையும் பயன்படுத்தாமல் உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் ஒழுங்குபடுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு, ஒரு சிஸ்டம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்திரியங்களை பயன்படுத்தாமல் உலகத்தில் வாழ முடியாது. இந்திரியங்களையும் பயன்படுத்தணும். எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும், அளவாக பயன்படுத்தணும். இது ஆத்ம வினிக்கிரக. பிறகு அனகங்காரக, அதாவது கர்வம் மனசில் இருந்தால் மானித்தம் அமானித்தம்னு பார்த்தோம். இங்கே அனகங்காரம்னா வெளிப்பட்டால் அகங்காரம் சொல்லுவாங்க. இங்கே வேதாந்தத்துப்படி ஒரு தத்துவம் சொல்கிறது, உடலையும் மனசையும் நான் என்று நினைக்கிற புத்தி. இது தத்துவ ரீதியாக சொல்லக்கூடியது தான். ஆனால் நம்மகிட்ட கடைப்பிடிக்கிற பண்பு இது அகங்காரமின்மை, அனகங்காரம். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வைராக்கியம், இதெல்லாம் உலகத்தில் நாம் வெளியே எப்படி நடந்துக்கிற பண்புகள். இது நம்மளுக்குள்ளே கட்டுப்படுத்திடலாம். வெளியிருந்து வரக்கூடிய தாக்குதல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம அதை நிப்பாட்டவே முடியாது. அதை நம்ம தடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. மழை வெயில் வந்துச்சுன்னு சொன்னால் மழை வெயில் நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்டவே முடியாது. அது எப்படி வருதோ அப்படி தான் ஆகும். ஆனால் கொடை பிடிக்க முடியும். காட்டு வழி போனோம்னு சொன்னால் முள்ளுக்காட்டுக்குள்ளே போனால் சரளையான காட்டுக்குள்ளே சரளையெல்லாம் இருக்குது, கல்லும் முள்ளுமாக இருக்குது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தே நம்ம நடக்கிறோம். கல்லும் முள்ளும் எடுக்க முடியாது. அப்போ அதை தாங்குகிற சக்தி நம்ம வளர்த்துக்கிறது இருக்குது. அதுக்கு நம்ம மனசை தயார்படுத்துறதே முதல் பண்பு வைராக்கியம். அதாவது கண்ணில் பார்த்தது கேட்டது எல்லாத்துலேயும் ஆசை வரும். அதெல்லாம் பார்த்துட்டு எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு அதிலிருந்து விலகி இருக்க பழகுதல். அதாவது உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாதது இது தேவையில்லைன்னு தெரிஞ்சுன்னா அதிலிருந்து விலகி இருக்க பழகிறது வைராக்கியம். எப்பயுமே இந்த ஆசைக்கு தீனி போட பெருசாகுமே ஒழிய அது அடங்காது. அதனால் அதை கவனமாக இருந்து நாம் கை கொள்ள வேண்டும். நாம் ஒரு பொருளிலிருந்து வைராக்கியம் வரணும்னா அதுக்கு மேலான ஒரு பொருள் மேலே ஆசை வச்சோம்னு வச்சுக்கணும், இந்த பொருளை வைராக்கியம் வரும். அதுக்கு மேலான ஒரு பொருளில் ஆசை வச்சா வைராக்கியம் வரும்.
கடவுளுக்கு மேலே ஏதாவது பொருள் இருக்கா? உயர்ந்த பொருள். அதனுடைய பண்பு, கடவுளை பற்றிய மதிப்பு, அதனுடைய உண்மை சுரூபத்தை பற்றிய அறிவு இருந்துன்னு சொன்னால் அது மேலே மதிப்பு வரும். அப்படி மதிப்பு வரும்பொழுது மற்றதில் இருக்க மதிப்பு ஏதோ வாழ்வதற்கு பயன்படுத்துவோம்படி இல்லை. தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது தைத்திரியன்னு நினைக்கிறேன், நீ ஒரு சுகத்தை விட்டால் அதை விட 100 மடங்கு சுகம் உனக்கு கிடைக்கும். ஒன்றுலேருந்து நீ விலகி இருந்தேன்னா, சந்தோஷமாக விலகிட்டேன்னா, திருப்தியோட ஒரு சுகத்துலேருந்து வேணான்னு ஒதுங்கிட்டா அதை விட 100 மடங்கு கிடைக்குமா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய சுகமெல்லாம் எனக்கு வேணாம்னா இதை விட 100 மடங்கு சுகம்லாம் அடுத்த லோகம் கிடைக்குமா, கந்தர்வ லோகம். அந்த சுகம் வேணாம்னா அதை விட 100 மடங்கு உள்ள லோகம். அதுவும் வேணாம்னா அதை விட 100 மடங்கு. எல்லாம் போய் கடைசியில் பிரம்மலோக சுகம் கிடைக்குமா. பிரம்மலோகம் வேணாட்டும்னு ஆத்ம சுகம் கிடைக்குமா. அது இங்கேயே அடைச்சிட்டு போயிடலாம். அப்படி இருக்குது. படிப்படியாக சொல்லுங்க. எல்லாத்தையும் விட பெரிய சுகம் ஆத்ம சுகம், தன்னில் தான் நிறைவேற்று இருக்கக்கூடிய சுகம் சொல்லியிருக்கு. இப்படி மேலான இடத்தில் உயர்வை நம்மளுக்கு தெரியாது. இந்த ஆத்ம சுகத்தை பற்றி தெரிகிறதில்ல. தத்துவத்தை புரிந்து இந்த மனம் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு சொன்னால் மனசுக்குள்ளே இது வெளியே காட்டவே முடியாது, இதை வெளிப்படுத்தவும் முடியாது. வெளியே நம்மளுக்குள்ள எவ்வளோ பெரிய பதவி, இந்திரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பெருசாக கடவுளை கூட பேர் நம்மளுக்கு கடவுள்னான்னு ஒன்றுன்றுவான். ஒரு அதுக்காக அகங்காரத்தில் இல்லை, வந்தாச்சு எது இருக்கோ அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய நிறைவு ஏற்பட்டும். அது நீங்கள் எந்த லோகம் போனாலும் கிடைக்காது. அப்போ அந்த உயர்வான எண்ணத்தில் மதிப்பை வைக்கும் பொழுது நம்மளுக்கு வைராக்கியம் வருகின்றது. இது ஒரு சாதனை. 12வது பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் இவற்றில் வரும் தோஷங்களை நன்கு ஆராய்தல். அதாவது தியானத்தில் கற்பனையாக இறந்த பின்ன நம்ம இறந்துட்டால் மற்றவங்கள எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுறது தான். ஒருத்தர் சொல்கிறார், இறந்த பிறகு யார் அழுவா, யார் அழுக மாட்டா, யார் சிரிப்பா, யார் சிரிக்க மாட்டா. இன்னொன்று நம்ம சொல்லியிருக்கேன் அன்றைக்கி ஒரு தடவை, இறந்த பிறகு நம்ம சாதாரணமாக நம்மளுக்கெல்லாம் இல்லை, நம்ம இறந்த பிறகு சமஷ்டி கலந்துருவோம், மோட்சம் அடைஞ்சிருவோம். அதனால் பார்க்க மாட்டோம். கிளாஸுக்கு வந்தாச்சுல எப்படியோ மோட்சம் வந்துடும், கவலைப்பட வேணாம். சாதாரண இறக்குறவங்க வீட்டில் இருப்பாங்களாம். இந்த கர்மாதி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் இது சாமி சொன்ன வார்த்தை, அது வரைக்கும் வீட்டில் இருந்து அவங்களுக்கு சூட்சமான ஒரு சரீரம் கிடைக்குமா, அந்த சரீரத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். யார் அழுகிறா, யார் அழுகலை, யார் கவலைப்படுறா, யார் சிரிக்கும். இப்படிதான் ஒருத்தர் தியானத்திலே கற்பனை பண்ணுவாராம். எந்த துயரமுமே நம்ம நினைக்கிறோம், நம்ம போயிட்டா இவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒருத்தர் தியானம் பண்ணாராம், எத்தனை நாள் கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நல்லா விழுந்து விழுந்து மயக்கம் போகிற அளவுக்கு அழுவார். மறுநாள் அழுவாரா? 2வது நாள், 5வது நாள், 10வது நாள் போயிடும், ரொம்ப குறைஞ்சிடும். கடைசியில் எப்போயாவது ஒரு நாள் திருப்பி ஒரு நாள் வர அழுக வரும், அவ்வளவுதான். அதனால் எல்லாமே பிறந்தா இறந்துதே ஆகணும். பிறகு மூப்புங்கிறது கட்டாயம் வரும். மூப்பு வராமல் இருக்குமா? நெடுநாள் இருந்த பேரும் இன்னும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர்ன்ட்டார். 100 வருஷம் வாழ்ந்தாச்சான், காயகல்பத்தை சாப்பிட்டுன்னா கொஞ்ச நாள் வாழலாமான் இருக்குமா. இப்படி மூப்பு வரும். ஐயோ தலை நரைச்சிருச்சேன்னு ஒரு முடி வந்த உடனே அப்படியே பார்க்குறது ஒரு பார்வை, ஆயிப்போச்சே நரைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் மூட்டு வலி எல்லாம் வரும். இதனுடைய தோஷங்களை ஆராய்ந்து அப்படி பண்ணும் பொழுது அது வரும் பொழுது கவலை வராதுங்கிறார். நோய் எல்லாம் மரண சிந்தனை இருக்கணும்பாங்க. பொதுவாக மரணத்தை பற்றிய சிந்தனை இருக்கணும். ரமணருக்கு முதல்ல எடுத்துக்கொண்ட தியானம் என்ன? மரண தியானம் தான். ரமணர் முதல்ல எடுத்துக்கிட்ட தியானமே மரணத்தை பற்றிய தியானம்தான். இப்படியெல்லாம் தியானம் பண்ணோம்னு சொன்னால் மழை போல் இருந்த பிரச்சனைலாம் பனி போல் நீங்கிருங்கிறார். பிறப்பு, இறப்பு, நோய், மூப்பு இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். எத்தனையோ நோய் வந்திருக்கு, போயிருக்கு. எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நோய், என்ன வந்தாலும் என்ன பண்ண முடியும், முயற்சி பண்ணணும். அதை நீக்க முடியாதுங்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். வயோதிகம் தவிர்க்கவே முடியாது. நோய் வர்றது தடுக்க முடியுமா? ஆரோக்கியமாக இருந்தால் நல்லது தான். ஆனால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? முயற்சி பண்ணலாம். ஐசியூவில் போய் பார்த்தா தெரியும். அப்போலாம் ஐசியூவில் நம்ம ஏதாவது ஒரு நாள் இருக்கும்போது கற்பனை பண்ணி பார்க்கணும். இந்திரிய சுகத்தில் கற்பனையே பண்ண முடியாது. ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகாது. மூக்கில் டீப்பை வச்சுருப்பார், யாரும் பார்க்க முடியாது. இன்டென்சிவ் கேர் யூனிட் கிடையாது, ஐசியூன்னு டாக்டர் சொல்வாராம். அதே ஐசியூவான்.
நான் மட்டும்தான் உன்னை பார்க்க முடியும் பாரான் டாக்டர். ஐசியூ வேறு யாரும் பார்க்க முடியாது, எப்பயோ ஒருத்தவங்க பார்த்துட்டு போவாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் இந்த நோயை பற்றியெல்லாம் ரொம்ப சிந்திக்கணும். மூப்பு, பிணி, மரணம். புத்தர் எப்படி சன்னியாசி ஆனார்? இந்த 3 தான். சின்ன வயசுலேயே ஜோசியக்காரன் சொல்லிட்டு போயிட்டான். எப்போ மரணத்தை பார்க்குறாரோ, எப்போ வயோதிகத்தை பார்க்குறாரோ, நோய் வந்தவனை பார்க்குறாரோ சாமியாராக போயிடுவார்னு சொல்லிட்டார். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், அவருக்கு இந்திரிய சுகங்கள் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே வராமல் தடுத்து வச்சுட்டாங்க வீட்டில். ராஜா இளவரசர், குழந்தையும் பிறந்தாச்சு, தற்செயலாக வெளியே போய் பார்த்துக்கிட்டார். 3 பார்த்த உடனே கிளம்பிட்டார் அவருக்கு. அதனால் இதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இதனுடைய தோஷத்தை நினைத்து நினச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு அது வரும்பொழுது அதிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். மூப்பு, பிணி, நோய், வயோதிகம் இதெல்லாம் பார்க்கணும். பிறப்பு, இறப்பு எல்லாத்தையுமே. இது 12வது பண்பு. பிறகு 13 பற்றற்று இருத்தல். பற்றற்று இருத்தல்னா மனைவி, மக்கள், வீடு, நண்பர்கள், சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். பற்றற்ற விலையை ஓடக்கூடாது. எப்படி அன்பு செலுத்தணுமோ அப்படி அன்பு செலுத்தணும். ஆள் மனசில் பற்று இருக்கக்கூடாது. பற்று எப்படி வரும்னா, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பின்மை நினைக்கிறான். இவங்க இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது, அவங்க இல்லாட்டி வாழ முடியாது அப்படின்னு ஒரு பாதுகாப்பின். அன்புக்கும் பற்றுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது உண்மையான பாதுகாப்பு எதுன்னு கேட்டால் தர்மந்தான். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். பற்று எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். அர்ஜுனன் அப்படி தானே பண்ணான். அர்ஜுனன் தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வது பாவம் தானே. பாவிகளை கொள்வது பாவம்மா முதல் அத்தியாயத்தில். இப்போ தர்மமான கொன்னா பாவம் சொன்னால் கரெக்ட். வார்த்தையை பாவிகளை கொள்வது பாவம்ன்றான். இது எப்படி பாவிகளை கொள்வது பாவமாகும்? ஏன்னா பற்று. ஏன்னா பீஷ்மர் துரோணர் மேலே உள்ள பற்றுனால தர்மத்தவே காம்ப்ரமைஸ் பண்ணுவான். சில இப்போ பார்க்குறோம், இந்த மனுநீதி சோழன்லாம் பார்க்குறோம். குழந்தை மேலே பற்று இருந்துச்சுன்னா அவர் காலில் போட்டு சக்கரத்தை ஏற்றுவாரா? ஏற்ற மாட்டார். அதே ஒரு நீதி அரசர் ஒருத்தர் சொன்னார்னு சொல்லுவாங்க. ஒரு அரசர் தூக்கு தண்டனை, எல்லா கைதிக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. நிறையா கைதிகளுக்கு கரெக்டாக நேர்மையாக தூக்கு தண்டனை கொடுப்பாராம். யார் குற்றம் பெருசாக பண்ணி நிறையா தூக்கு தண்டனை கொடுத்தவர் தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை மகன் கொண்டு நிற்கிறான். அப்போ என்ன பேசினாராம் தெரியுமா? தூக்கு தண்டனை கொடுத்தோம்னா இறந்த பிறகு திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தத்துவம் பேசினாராம். ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தா, ஏன்னா பற்று வந்துருச்சு மகன் மேலே. அப்போ அங்கே பற்றுங்கிறது வந்துச்சுன்னா முதல் அத்தியாயம் போது அது பற்று, கவலை, மயக்கம்தான். இது இந்த பற்றற்று இருக்க வேண்டும். நம்மளுக்கே பாருங்கள், வண்டியில் போகிறோம், காரில் போய்கிட்டு இருக்கோம், நம்ம காரு இடிச்சிருச்சு, நம்ம தான் சண்டை விடுவோம். டிரைவர் பேசாமத்தே இருப்பார். அவர் கூட வாடகை காரில் போனால் நம்ம உட்காந்துருப்போம், அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். நம்ம பேசாமல் உட்காந்துருப்பான், டிரைவர் மல்லுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சரி பரவாயில்ல போனால் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுவான். நம்ம கார் இடிச்சிச்சுன்னா அவன் காம்ப்ரமைஸ் பண்ணால் டிரைவரையும் திட்டுவோம், அவனையும் திட்டுவோம். ஏன்னா பிரச்சனை என்ன? பற்று தான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடருக்கு. எல்லாத்துலேயும் பற்று, பதவியில் பற்று, அதில் பற்று, எல்லாத்துலேயும் பற்று இருக்குது. அதாவது சங்கத்தில் ஒரு மீட்டிங் பைட்டாக் நடக்கும். அதில் எப்படின்னீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க தலைவர்கள்லாம். தலைவர் பதவிக்கெல்லாம் பற்று இருக்கா இல்லையா? பற்று இருக்குன்னு போட்டியே இருக்காது. அப்போ சும்மா கேட்பாங்க, இவரை தேர்ந்தெடுக்கிறேன், யாராவது எழுத்து போட்டி போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரின்னு எல்லோரும் சரின்றாங்க. ஒரு இடம் என்ன பண்ணிட்டார் ஒருத்தர், இல்லை நான் அவருக்கு போட்டியாக நிற்கிறேன்னு சொல்லிவிட்டார். உடனே இவர் என்ன, அப்போ அவருக்கே கொடுத்துருங்க, நான் உட்காந்துக்கிறேன்ட்டார். யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாச்சு சொல்லிட்டாங்க. சொன்னவொன்னே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, சும்மா பேர் கேட்பாங்க, யாராவது எதிர்த்து போட்டி போடுறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னோன்னா ஒரு இடம் சொல்லித்தேன் பார்ப்போமேன்னு ஒருத்தருக்கு ஆசை. சரி நான் எதிர்த்து போட்டி போடுறேன்னு இருக்கார் ஒருத்தர். இந்த யாரை தேர்ந்தெடுத்து இவர் என்ன பண்ணிட்டு, அப்போ அவருக்கே கொடுத்துருங்க, எனக்கு வேணான்ட்டு உட்காந்துட்டார். தபோவனத்தில், ராமேஸ்வர தபோவனத்தில் பெரியசாமி சித்பவானந்தர் இறந்த உடனே கொஞ்சம் நித்யானந்த சாமி திறமையாக செயல்பட்டு வந்தார். குகானந்தர் சீனியர். நித்யானந்தருக்கு எல்லாம் அவர் தான் பிரசிடென்ட் ஆகுன்னு முடிவு பண்ணாங்க. பிறகு 2வது ஆக்குனாங்கன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம்.
சொன்னவன் இவர் என்ன சொன்னார், எல்லாம் ட்ரஸ்ட் மீட்டிங் நடக்குது, ராமன் இருக்க பரதன் நாடாள மாட்டான்ட்டார். முடியவே முடியான்ட்டார். அத்தனை பேர் சொல்லி கேட்க மாட்டேன்ட்டார். பிறகு அவர் நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லி பிறகு போய் உட்காந்து எல்லோரும் பண்ணாங்க. அப்படி பதவியிலையும் பற்றில்லாமல் எதிலும் பற்றில்லாமல் இருத்தல். விவகாரத்தில் வீட்டில் நான் அவங்ககிட்ட பற்றில்லை, இங்கிட்ட பற்றில்லை, குழந்தை மேலே பற்றி சொல்லவே கூடாது. சொன்னால் அடிதான் விழுந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. பிறகு வீட்டில் குடியிருக்கவே முடியாது. எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், அதில் எந்த குறையும் வச்சக்கூடாது. அதே நேரத்தில் ஆள் மனசில் எதுலேயுமே சொத்து வாங்கலாம், பொருள் வாங்கலாம், கார் வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம், ஆனால் என்றைக்குமே என்னுடையதுங்கிற புத்தி இருக்கக்கூடாது. அது பின்னாடி அதுவும் வருது. அது பற்றின்னாமல் இருத்தல். அந்த டாக்டர்களுக்கு கூட ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கண்டிஷன் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பெரிய சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருப்பார், எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். அவர் பையனோ அவர் மனைவியோ அம்மாவோ ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ண இவரை பண்ணக்கூடாதுவாங்களாம். நல்லா பண்ணுவார், பயம் வந்துடும், கை நடுங்க ஆரம்பிச்சு. அதனால் அவர் பண்ண அப்படிலாம் ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரியல எந்த அளவுக்குன்னு. பண்ண மாட்டாங்களாம். பக்கத்தில் வேணா இருப்பாங்களே ஒழிய அவங்க பண்ண மாட்டாங்களாம். அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் இந்த பற்றற்று இருத்தல் மமகாது ஒன்று. அடுத்தது மமகாரமின்மை, என்னுடையது என்ற இன்மை. இந்த பற்று நீங்கிறதுக்கு உபாயமே என்னது? என்னுடையது என்ற எண்ணம் இல்லாமல் இருக்குது. டாக்டரே என்ன என்னுடையவங்கன்னு சொன்னவொன்னே தானே பண்ண முடியலை. அந்த பற்றை நீக்குவதற்கு என்னுடையது என்ற எண்ணத்தை நீக்குதல். எல்லாருக்கும் இந்த அகங்காரம் மமகாரம் தான். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்ட்டார் வள்ளுவர். என்னுடையது என்னுடையதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறான், கடைசியில் இதையும் என்னுடையதுங்கிறான். எதை? இந்த உடம்பு முதல் கண்டு என்னுடையது அல்லங்கிறது என்ன வரணும்? இது இங்கே தத்துவத்தில் வரும். பஞ்சபூதத்தில் வந்துச்சு, பஞ்சபூதம் உடம்பு கொண்டு போக முடியுமா? உடம்பை ஒரு பீஸ் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. எதையும் கொண்டு போக முடியாது. உடம்பை மட்டும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து போகும்போது ஒன்றை கூட காதற்ற ஊசியும் கடைவழி வாரான்னு. அதானே அவர் பட்டினத்தாரை மாற்றிச்சு. ஒரே வார்த்தை, பயன்படுத்தலாம். ஏதோ நம்ம வாடகை வீட்டில் மாதிரி வந்திருக்கோம், பயன்படுத்த முடியுமே ஒழிய என்னுடையதுங்கிற புத்தி இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான பண்பு. 14. 15 சமபாவனையுடன் இருத்தல். அதாவது எல்லாத்துலேயுமே இருமை வரும். வேண்டியது வேண்டாதது, விரும்பியது விரும்பாதது, வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இப்படி 2 பிரச்சனை நம்ம மனசில் வந்து அட்டாக் பண்ணும். நல்லது தான், வெற்றி வந்தால் நல்லது தான். யாரும் ஸ்கூலில் படிச்சுட்டு ஃபெயில் ஆகணும்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். லாபம் நஷ்டம் வரணும்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனால் நம்மளை அறியாமல் இருமை வந்துடும். இன்னொன்று, ஒருத்தர் மேலே விருப்பு வருது, ஒருத்தர் மேலே வெறுப்பு வருது. இப்படி இருமை என்ற தன்மை வந்து நம்மளை எரியாமல் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்குது. அதில் சமபாவனையுடன் இருக்க பழகுதல். ஏன்னா வெளியிருந்து வரக்கூடிய சூழ்நிலை நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் கிடையாது. சில நோய் வரும், சில நோய் வராமல் இருக்கும். இதெல்லாம் மாற்றணும் இருமை. அதனால தான் பெரிய நோய்க்கெல்லாம் அந்த காலத்தில் கடவுள் பேரை வச்சுருவாங்க. அம்மா வந்துச்சுன்னா என்ன பேர்? மாரியாத்தான்ற மாரியாத்தா வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆமாங்க, இப்போல்லாம் மாறி போச்சு எல்லாம். இப்போ கொரோனா வந்துச்சு, அதுக்கெல்லாம் பேர் வைக்கலை. அந்த காலமாக இருந்தால் கொரோனாவுக்கு ஒரு சாமி பேரை வச்சுருப்பாங்க. ஏன்னா யாரையும் பார்க்காம இருக்கிறது. அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, அவங்களும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. அப்படி தானே இருந்தது அந்த காலத்தில் கண்டிஷன். இருக்குது சாமியை பேரை சொல்லிவிட்டு அந்த சுத்தத்தை கடைப்பிடிக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, எல்லாமே இருக்குது. இப்போ கொரோனா அப்படி தானே ஆச்சு. தனியாக போட்டு பூட்டிடுவாங்க, ரூம்குள்ளே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அது மாதிரி இந்த எல்லா நோய்கள், எப்படிப்பட்ட நோய் வருது வராமல் இருக்குது, எல்லாவற்றிலையுமே சமபாவனையுடன் இருத்தல். நல்லது கெட்டது இரண்டையும் சமமாக பாவித்தல். இந்த கப்பல் வியாபாரி உதாரணம் சொல்லியிருக்கானா, ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு பெரிய கப்பல் வியாபாரி வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கார். எல்லா சொத்தையும் போட்டு ஒரு கப்பலில் சரக்கெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிட்டார். அது வந்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் அவருக்கு. மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து காதில் சொல்கிறார். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துட்டு, அந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னாராம். யார்? அந்த கப்பல் வியாபாரி. பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே மீட்டிங் போய்கிட்டே இருக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடிஞ்சோன்னா பிறகு திருப்பி வந்து காதில் சொல்லியிருக்காரு. அமைதியாக உட்கார்ந்தாராம். அந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னாராம்.
மீட்டிங் முடிஞ்சு என்ன 2 தடவை அவர் என்னமோ சொன்னார், நீங்கள் இறைவனுக்கு நன்றின்னு சொன்னீங்க. என்ன ஒன்று இல்லை, நான் வந்து ஒரு எல்லா இது முதலீடு பண்ணி ஒரு கப்பலில் சரக்கு அனுப்பிச்சிட்டேன். கப்பல் புயலில் மாட்டிக்கிருச்சு, உள்ளே மூழ்கிறோம், தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு வந்து சொன்னான். அப்போ என் மனசை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சரி, இறைவன் எப்படி விட்டுருக்காரோ இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தேன். என் மனசு அமைதியாக சமமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையும் என் மனசை வந்து டென்ஷன் இல்லாமல் அமைதியாக வச்சுருக்கேன்னு சொல்லி நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன்னு. பிறகு என்ன நடந்துச்சு, 2 மணி நேரம் கழித்து தப்பிச்சிருச்சுன்னு சொன்னாராம். வந்து அந்த கப்பல் தப்பிச்சிருச்சுன்னு சொன்னாராம். அப்பையும் மனசை ஆராய்ச்சி பண்ணேன். என் மனசு அப்பையும் அமைதியாக சாதாரணமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனசை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றின்னாராம். 2 தடவை கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஒன்று தோல்வி நஷ்டத்தில், இன்னொன்று லாபத்தில் சொல்லியிருக்காரு. 2லையும் சமமாக என் மனதை வைத்திருந்த அந்த இறைவனுக்கு நன்றினார். அப்படி இருக்க முடியுமா நம்மளால்? 1000 ரூபா போச்சுன்னா போச்சு. யாராவது 1000 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டா போதும் வீட்டில். இல்லாட்டி தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழே போச்சுன்னு சொன்னால் அப்படியே முடியறதில்லை நம்மளால். எல்லாத்தையும் இறைவன் பகவான் கொடுத்தது நினச்சோம் சொன்னால் சமபாவனை இருக்கும். பிறகு அடுத்தது கடவுள் சம்பந்தப்பட்ட நற்பண்புகள். இதெல்லாம் 3. 3வது ஈஸ்வர விஷயமா, இதெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். 3வது கடவுள் சம்பந்தப்பட்ட நற்பண்புகள் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், நம்ம கடவுளை வழிபடுறோம். எதுக்காக வழிபடுறோம்? 2 விஷயத்துக்காக வழிபடுவோம். ஒன்று, உலக பொருள்கள் வேணும், உலகத்தில் நம்ம பிரச்சனை வரக்கூடாதுன்னு வழிபடுவோம். இன்னொன்றுக்கு எதுக்காக வழிபடுவோம்? கடவுளுக்காகவே கடவுளை வழிபடுவோம். இந்த லௌகிக விஷயத்துக்கு வந்து பொருள்கள் தான் லட்சியம், கடவுள் லட்சியம் இல்லை. கடவுள் ஒரு சாதனை. கடவுளை பயன்படுத்தி உலக பொருள்கள் வேணும். கடவுள் விஷயத்தில் கடவுளவே பயன்படுத்தி கடவுளை அடையணும்னு நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2க்குமே நம்ம கடவுளை பயன்படுத்துகிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பகவானை தவிர பகவானிடமிருந்து கேட்கின்ற பொருள்கள் அனைத்தும் அனித்தியம். இதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு தேவை இருக்குது. எனக்கு இறுதியாக தேவையானது நீ தான். யார்? கடவுள் தான். நம்ம உலக பொருள் கேட்கலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் டெம்பரவரியாக. இப்போ ஆசிரமங்களே எடுத்துங்க, வேதாந்தம் சொல்லித்தர்றோம். சாமி ஒரு ஹோமம் பண்ணுவார் வருஷம். இந்த நம்ம இந்த வருஷாபிஷேகத்தனை ஒரு பெரிய ஹோமம். அந்த ஒரு ஹோமத்தில் அதில் உள்ள என்ன ப்ரேயர் தெரியுங்களா உங்களுக்கு? நல்ல பிரம்மச்சாரிகள் வேணும் ஆசிரமத்துக்கு. ஆசிரம தேவையான செலவுகளுக்கெல்லாம் பணம் வேணும். இதெல்லாம் இதுக்கே ஒரு பிரார்த்தனை இருக்குது. ஒரு ஹோமமே பண்ணுவாங்க சாமி, தப்பு இல்லை. ஆனால் அது எதுக்காக? மோட்சத்தை அடைவதற்காக. மோட்சத்தை எல்லாரும் அடையணும், அதுக்கு அடிப்படை தேவை இருக்கலாம். அதுக்காக நோக்கம், முக்கியமான நோக்கம் வந்து உலகப் பொருள்களை கேட்டால் கூட எதுக்கு இருக்குது? கடவுளை அடையணுங்கிற நோக்கத்தில். நம்ம உலகத்தில் வாழலாம், செய்யலாம், எல்லாத்தையும் விட்டு ஒரு நாள் போக போகிறோம். இல்லை, அதுக நம்மளை விட்டு போகுது. கடவுள் ஒருவரை இறுதியான லட்சியங்கிற மனசில் பதிய வச்சு அனன்ய பக்தி, வேறு எதையும் நினைக்காமல் கடவுள் மீது பக்தி செலுத்த வேண்டியது ஒரு பண்புங்கிறார் இங்கே. அனன்ய பக்தி. இதுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் தேவை. கடவுளை குறிக்கோளாக வச்சு நாம் பக்தி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் சர்வசக்திமான், சர்வக்கியன் அப்படிங்கிற அறிவு இருக்கணும். கடவுளும் நானும் ஒன்று அப்படிங்கிறது வேறு விஷயம். அது வந்து தத்துவ ரீதியாக. விவகாரம் எடுத்துக்கிட்டால் அவர் சர்வசக்திமான். அவருக்கு இருக்க சக்தி இந்த அண்ட சராசரிகள் அனைத்தையும் ஒரு நொடியில் என்ன பண்ணுவார்? அழிச்சிட முடியும், ஆக்க முடியும். நம்மளுக்கு நம்ம மனசில் இருக்கிறதுவே தெரியாது. நம்மளுக்கு நம்ம மனசில் என்ன இருக்குன்னே தெரியாது. அப்புறம் அடுத்த மனசில் எப்படி தெரியும்? அவருக்கு இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை கோடி ஜீவராசியை பற்றியும் தெரியும். சயின்ஸில் பூமியிலேயே வந்து கடல் ஆழத்தில் சிலதை கண்டுபிடிக்க முடியலைங்கிறான். கடல் ஆழத்தில் இன்னும் வேறு லோகத்தில் போய் கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறவன் நம்ம சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப ஆழ்கடலில் உள்ள உண்மையை தெரிஞ்சுக்கிற முடியலைங்கிறாங்க. பூமியினுடைய மையப்பகுதி எப்படி இருக்குன்னு சரியாக கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க. ஆனால் கடவுள் தெரியாமல் இருக்குமா? கேலக்ஸி 10,000 லட்சம் கோடி கேலக்ஸி இருக்கா. அன்னைக்கு சொன்னேன், எத்தனை கேலக்ஸி இருக்குது தெரியுமா? 10,000 லட்சம் கோடி கேலக்ஸி இருக்கான். சயின்ஸில் சொல்லுது. ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சொன்னார் என்கிட்ட, எவ்வளவு நட்சத்திரம் இருக்குதுன்னு கேட்டால், நம்ம கேலக்ஸி மில்கி வே பால்வழி மண்டலத்தில் 10,000 லட்சம் கோடி சூரியன் இருக்கான். நம்ம கேலக்ஸியில் சூரியன் வந்து ஒரு டாட்டு மாதிரி இவ்வளோ பெரிய படம் போட்டு அதில் சூரிய மண்டலமே ஒரு புள்ளி தான். பேனால் ஒரு புள்ளி வச்சா எப்படி இருக்கும்? சூரிய மண்டலமே, சூரியன் இல்லை, சூரிய மண்டலமே ஒரு டாட்டு தான்.
இப்படி ஒரு படம் போட்டிங்கன்னு வச்சுங்க, இது ஒரு மில்கி வே கேலக்சி. இந்த கேலக்சியில் ஒரு புள்ளி வச்சா சூரிய மண்டலம், சூரியனை சுற்றி இருக்க கிரகமெல்லாம், இப்படி எத்தனை சூரியன் இருக்குன்னா 10,000 லட்சம் கோடி. இது மாதிரி எத்தனை கேலக்சி இருக்குன்னா 10,000 லட்சம் கோடி கேலக்சி இருக்குங்கிறார். இது ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார் எனக்கு. அப்போ இதை பற்றி அறிவெல்லாம் யாருக்கு இருக்கும்? இறைவனுக்கு இருக்குமா இருக்காதா? சர்வஜன், சர்வசக்திமான். இதை படைச்சது, காக்கிறது, அழிக்கிறது அவர். அப்படி அவர் மேல் அப்படி அவரை புரிந்து கொண்டால் அவரை தவிர நம்மளுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அனன்ய பக்தி வரும். அந்த பக்தியை நாம் கொண்டு வர வேண்டும். பக்தர்கள் கதையை படிக்கிறது, அவருடைய அவதார மகிமையெல்லாம் படிக்கிறது, இதெல்லாம் படித்தா இந்த பக்தி வரும். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் கதை எல்லாம், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாரும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தர்களாகத்தான் இருப்பாங்க. இல்லறத்திலிருந்து பக்தி செலுத்த நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாமியாரானதே நல்ல பக்தி செலுத்த முடியும். உண்மை அது கிடையாது. இல்லறத்துலேருந்து நிறைய எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க. பிறகு அடுத்தது தனித்திருத்தல். இது ஒரு முக்கியமான பண்பு. வள்ளலார் சொன்னார், தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு சொன்னார். அதாவது தனிமை தனிச்சிருக்கணும். அந்த இடம் எப்படி இருக்கணும்? பயம் இல்லாத இடமா இருக்கணும். காட்டில் போய் உட்காந்து புலி அடிச்சிருமோ, சிங்கம் அடிச்சிருமோ, பாம்பு கொத்திருமோன்னு எப்படி இருக்கும்? சுடுகாட்டில் போய் தனியாக தியானம் பண்ண போகிற 2 பேய் வந்துடும்னு என்ன பண்ண முடியும்? தனித்திருன்னா பயம் இல்லாத இடமா இருக்கணும், பயப்படாமல் உட்காரக்கூடிய இடமா இருக்கணும். பிறகு தனியாக இருந்தால் என்ன பண்ணுமா? தூக்கம் வந்துடுமா. அதனால் அவர் விழித்திருன்ட்டார். தனித்திருனுக்கு அடுத்து என்ன சொன்னார் வள்ளலார்? விழித்திருன்ட்டார். ஏன்னா நீங்கள் தூங்கும்போது சேர்ந்துருக்கையில் தனிச்சிருக்கையிலா? தூங்கியாச்சுனாலே தனிமை தான். பிறகு தனியாக போய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோம்? தனிச்சிரு, விழித்திருன்ட்டார். ஏன்னா தூக்கம் வந்துடும். பிறகு தூக்கம் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? பசித்திருன்னார். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதனால சாயந்தரம் கிளாஸ் வைக்கிறேன், மத்தியானம் 2 மணி கிளாஸ் வைக்கிறது இல்லை. எங்கேயாவது 2 மணி கிளாஸ் வைக்க பார்த்துருக்கீங்களா? காலை டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஏன்னா காலையில் டிஃபன் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவோம். நைட்டில் சத்சங்கம் வைக்கிறோம். ஏன்னா சத்சங்கத்தில் கேள்வி பதிலாக போயிடும். சாப்பிட்டு வந்தோடனே கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்கும்? தூக்கம். அதனால் பசித்திருன்ட்டார். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. சுடுகாட்டிலவே உட்காந்து பேய் பய வர வந்துடுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மோனி அவர் சொன்னார். வேதாந்த ரீதியை எப்படின்னு சொன்னால், விழித்திருன்னா உனது முதல்ல அங்கே விழித்திரு, பசித்திரு, தனித்திரு. வேதாந்த உனது லட்சியத்தில் விழித்திரு. என்ன இருந்தாலும் கூட லட்சியம் எதுங்கிறத கவனமாக எப்பயுமே விழிப்போடு இரு. ஞான பசியோடு இரு. பசித்திருன்னா ஞான பசியோடு இரு. தனித்திருன்னா ஆத்மா ஏகம், தனியாகத்தான் இருக்கின்ற அறிவோடு இரு அப்படின்னு வேதாந்த ரீதியாக சொல்லுவாங்க. இதை புரியுதா? உன்னுடைய லட்சியத்தில் விழித்திரு. அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஞானத்தில் பசித்திரு. ஞான பசியோடு இரு. அந்த ஞான பசியில் என்ன வரணும் உனக்கு? தனியாக இருக்கிறது. ஆத்மா தனியாகத்தான் இருக்கு, ஒட்டாமல் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் வேதாந்த ரீதியாக சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், தனியாக கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். இல்லாட்டி வீட்டில் நம்மளை தனிமையை ஆக்கி விட்டுருவாங்க ஒரு காலத்தில். புரியுதா? நம்ம தனியாக ட்ரைனிங் எடுக்கலைன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவாங்க? இந்த பெருசு சும்மா இருக்கா, சும்மா நொனக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டத்துலேயே வரமாட்டாங்க. கவனமாக அவங்கள கையாளணும். அதனால் தனியாக இருந்து பழகிறது. தனிமை ஒரு பெரிய தண்டனை தெரியுமா? இருந்து பாருங்கள். யாருமே வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், பெரிய தண்டனை. பழகிட்டோம், அப்படியே பழகிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக இருந்து பழகவே. பக்குவம் இல்லாதவங்களுக்கு தனியாக இருக்கிறது பெரிய தண்டனை. ஜெயிலே கடுங்காவல் தண்டனை என்ன தெரியுமா? தனியாக அறையில் போட்டு பூட்டிடுவான், வேலை கொடுக்க மாட்டான். ஜெயிலில் கடுங்காவல் தண்டனைன்னா மற்ற சாதாரண தண்டனைக்கே எல்லா வேலையும் கொடுத்துருவான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேலை இல்லாமல் நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போடுறான்ட்டு. அது பெரிய தண்டனை. தனியாக ரூமில் போட்டு பூட்டிடுவான், ஒரு வேலையும் கொடுக்க மாட்டான். அதுதான் கடுங்காவல் தண்டனை. வேலை கொடுத்தா கடுங்காவல் தண்டனை இல்லை, சாதாரண சிறை தண்டனை. அப்போ இது தனிமை நம்மளை வாட்டும். நாம் அப்படி இருந்து பழக வேண்டும். இந்த ஒரு சொல்லியிருக்கேன். நம்ம மற்றது ஒரு சாமி எங்கள் செட்டு, சமானந்தருடைய செட்டு, சர்வாத்மானந்தன் சமாதி ஆகிட்டார். அவரும் இன்னொருத்தர் பிரம்மானந்தன் ஒருத்தர் இருந்தார். முதல் 4 பேர் சாமிகிட்ட இருந்தவங்க. அந்த 2 பேரும் சுருளி ஆசிரமத்தில், சுருளியில் ஒரு ஆசிரமம் இப்போ இல்லை, ஃபால்ஸு கிட்ட, அங்கே தங்கியிருப்பாங்க.
அங்கே வந்து தேனி ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி என்ன பண்ணார், ஒரு 6 மாதம் ஆகும் இங்கே ஆசிரமம் ஆரம்பிக்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் அங்கே இருங்கன்னு தங்க வச்சுருந்தார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் புதன்கிழமை விரதம் இருப்பார், ஒருத்தர் வியாழக்கிழமை விரதம் இருப்பார். என்ன விரதம்னா, இவங்க 2 பேருக்கு ஒரே ரூம், 2 கட்டல் இருக்கும். புதன்கிழமை இவர் என்ன பண்ணால், ஒருத்தர் உள்ளே போயிடுவார் ரூமுக்குள்ளே. 6 மணிக்கு காலையில் குளிச்சுட்டு 6 மணிக்கு உள்ளே போய் இவர் வெளியே இருப்பார். அந்த உள்ளே போனவர் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டார், பேச மாட்டார், மௌனமாக இருப்பார். சரி, புஸ்தகம் படிக்க மாட்டார், தூங்க மாட்டார், தியானம் பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது, புஸ்தகம் படிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பேசக்கூடாது. யோசிச்சு பாருங்கள். இவர் ஒரு நாளைக்கு வெளியே, இவர் எல்லாத்தையும் யார் வந்தால் இவர் பார்த்துக்கிடுவார். மறுநாள் இவர் உள்ளே போயிடுவார், அவர் வெளியே வந்துடுவார். வாரத்துக்கு ஒரு நாள் இருந்து. இப்போ வந்த பிறகு கூட இங்கே சனிக்கிழமை அப்படி இருந்தார் அவர். சனிக்கிழமை ஒரு கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சார். ஒரு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் அவர். இப்போ தான் இறந்தார், 1 வருஷம் கூட ஆகலை அவர். சர்வாத்மானந்தர் அவர் கூட வந்து முன்னாடியே இறந்துட்டார். அவரது அந்த விநாயகர் பக்கத்தில் ஒரு வில்வ மரம் இருக்கும், அதுக்கெழு அவருடைய சமாதி இருக்குது. அவர் அப்படி எப்படி இருக்கிறது பாருங்கள். இந்த தனித்திருத்தல்ங்கிறது கடினம், ஆனால் கொஞ்சம் பயிற்சி பண்ணி பழகிக்கணும். இப்போ எல்லாரும் தனியாக இருக்க முடிகிறதே இல்லை, ஏன்னா வீட்டில் டிவி இருக்கிறதுனால. அதை விட கையில் ஒரு ஃபோன் இருக்குது. தூங்கும்போது கண்ணு சொருகிறது வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டு தூங்குவோம். அப்படியே கண்ணு சொக்கணும் பெட்டில், அப்போ தான் ஃபோன் ஆஃப் ஆகும். அது வரைக்கும் கூட நம்ம தூங்குறது இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தால் அது இல்லாத காலத்தில் சந்தோஷம். இது ஒரு பண்புங்கிறார். பிறகு மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை. மக்கள் கூட்டம்னா எப்படி? மக்கள்கிட்ட இல்லாமையே இருக்கிறதான்னு சொன்னால் 3 விதமான மக்கள் இருக்காங்க. அதர்மி, தர்மி, ஆத்மசாதகன், ஞானி. 4 விதம் சொல்லலாம். அதர்மமானவங்ககிட்ட எப்பயும் சேர்ந்து இருக்கவே கூடாது. மக்கள் கூட்டத்தில் விருப்பம் இல்லைன்னு அதர்மமான இருக்கவே கூடாது. தர்மிட்ட அளவோடு இருக்கணும். ஆத்ம சாதகனிடமும் ஞானியிடமும் அதிகமாக பழகலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு லிமிட்டு. இப்படி இருந்து பழகணும். மக்கள் கூட்டத்தில் இருப்பது எல்லாரும் கூட எப்போ பார்த்தாலும் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் மனசு வந்து இருக்காது. சில பேர் பாருங்கள், ஆள் சேர்ந்தால் ஒரு பலம் வரும். ஜாதி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை வரதே என்ன, ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த காலேஜில் படிக்கிற பையங்களும் பொண்ணுங்களும் பாருங்கள், தனியாக இருந்து அமைதியாக போய்கிட்டு இருக்கோம். லேடிஸ் கூட 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டத்தை பார்த்தீங்கன்னு ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த கூட்டம் சேர்த்த ஒன்று ஒரு ஆட்டம் வந்துடுது. ஜென்ஸும் அப்படித்தான், அங்கே ஒரு பலம் வருது தன்னை எரியாமல். சில இடத்துல தேவை இருக்குது. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறார், மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை. இந்த களைக்கூத்தாடி பார்த்துருக்கீங்களா? களைக்கூத்தாடி வந்து இந்த வளையத்தில் நுழைஞ்சு வருவான், பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன முதல்ல பெரிய வளையத்தில் நுழைவான், அப்புறம் அடுத்து சின்ன முட்டுவான வளையத்தில் உடம்பை எப்படியோ கஷ்டப்பட்டு நுழைச்சி எடுத்துருவான். இதை ஒருத்தன் பார்த்துருக்கேன், திருட பார்த்துட்டு ஒரு வீட்டில் திருடுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். அந்த வீட்டில் ஜன்னலை விட இவன் நுழைஞ்ச இடம் கம்மியான அளவாக இருக்குது. இவனை கூப்பிட்டு போயிட்டா, அந்த வீட்டில் எப்படின்னா முன்னாடி போட்டிருக்கு, பின்பக்கம் உள்ளே ஓடி பூட்டியிருக்கு, வெளியே பூட்டு கிடையாது. இவனை உள்ளே இறக்கி விட்டு திறந்து விட்டாச்சுன்னா கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு அவன் இழுத்துட்டு போகிறேன். யார்? அந்த களைக்கூத்தாடியை இழுத்துட்டு போய் என்ன பண்ணான்னா, கூப்பிட்டு போயிட்டு என்னான்னு கேட்டிருக்கேன், இந்த மாதிரி இதை போய் திறந்து விடு, உனக்கு இவ்வளோ பணம் தரேன்னு இருக்கேன். சரி, நம்மளுக்கு என்ன பணம் கிடைக்கிதுலன்ட்டு போயிட்டானா. போயிட்டு நைட்டில் போய் ஏறி உள்ள நுழைய பார்த்துன்னு அவன் நுழையவே முடியலை. என்னடா இதை விட சின்ன கேப்பில் நுழைஞ்சி இப்போண்டா நுழைய முடியல இவன் கேள்வி கேட்டிருக்கான். இப்போ என்னால் ஈஸியாக நுழைஞ்சிட முடியும். இந்த ட்ரம் செட்டு ஆள் 100 பேரை கூப்பிட்டுவாங்க, கைதட்ட சொல்லுங்க, டம்முன்னு நான் உள்ளே நுழைஞ்சிருவேன் நானா. இது எப்படி இருக்கு? ஆள் கூட்டம் சேர்ந்த நுழைய, இந்த கூட்டத்தில்னு ஒரு பலம் வருது அவனுக்கு. மக்கள் கூட்டத்தில் விருப்பம் இல்லைன்ட்டார். சில இடத்துல தேவை, இந்த சக்திக்கு தேவை இருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் நாம் இருந்து பழகும். மக்கள் கூட்டத்தில் இருக்கிறதில் விருப்பம். சில பேருக்கு அந்த ஆளே இல்லைன்னா அவ்வளவுதான். போனதில் ஏதோ சொன்னேன், ஒரு அம்மா வந்து உடம்பு முடியாமல் யாரும் பார்க்கவில்லைன்னு சொன்னாங்களாம். நிறையா வந்து பார்த்துருப்போம், நிம்மதியாகிடுச்சான், உடம்பு சௌகரியமாகிடுச்சான். பேசாமல் இருக்க வேண்டியது, ஒருத்தர் கூட பார்க்க வரல அப்படின்னு திருப்பி கவலைப்பட்டுச்சான். ஆளே உடம்பு முடியாமல் பார்க்க வரலன்னு கூட பார்க்க வந்துட்டாங்க, சந்தோஷமாக இருந்தேன். உடம்பு சௌகரியமாக போச்சு, ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க, அதுக்கு ஒரு கவலை. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்?
இதெல்லாம் நம்ம அந்த இதில் இந்த மாதிரி மக்கள் கூட்டத்தில் விருப்பமில்லாத தன்மை பழக வேண்டும். தியானம் பண்ணுறதெல்லாம் கூட முதல்ல பயிற்சிக்கு நம்ம சேர்ந்து பழகலாம். ஆனால் தியானமெல்லாம் சேர்ந்து பண்ணவே கூடாது. ஆரம்பத்தில் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு சேர்ந்து பழகலாம். ஏன்னு சொன்னால் சேர்ந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா, எப்பயுமே சேர்ந்து தியானம் பண்ணிங்கன்னு சொன்னால் தியானம் சரியாக வராது. பயிற்சி பண்ணுறதுக்கு மட்டும் வேணால் தியானத்தை சேர்த்து பண்ணலாம். எப்படி வரும்னா, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. அவன் எந்திரிச்சிட்டானா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கானாங்கிற புத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சேர்ந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் தனியாக இருந்து பண்ணாது. ஏன்னா மைண்ட் ஓடும். நம்ம அவனை விட அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இல்லை அவன் நம்மளை விட பண்ணுறானா, சரி போக வேண்டியிருக்கா, நம்மளுக்காக வெயிட் பண்ணுவானா, வருமா ஆறாதா, இந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் அப்போ. ஆனால் பயிற்சி பண்ணுறதுக்கு சேர்ந்தேன் பழகணும். பிறகு தனிமை தான் எதுக்கெல்லாம் முயற்சி. அதாவது தனித்திருன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்து மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மைங்கிற பண்பை சொல்கிறார். பிறகு இதெல்லாம் கடவுளுக்காக நாம் இறை வழிபாட்டுக்காக செய்யக்கூடிய சாதனைகளில் உள்ள பண்புகள். அடுத்து 2 பண்பு இருக்குது. இது என்னென்னா, தத்துவ ஞானத்தின் பலனை சிந்தித்தல். இது லட்சியம் சம்பந்தப்பட்ட பண்பு. அதாவது குறிக்கோள், அதாவது ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவதே நமது குறிக்கோள் என்று அந்த சிந்தனையில் மறக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள். மோட்சம் என்பது மனித பிறவியில் மட்டுமே அடையக்கூடியது அப்படிங்கிற பண்பை உணர்ந்து அதுக்காக செய்கிற சாதனைகள். மோட்சம் எப்படி வேறு யாராவது அடைய முடியுமான்னு அடைய முடியாது. மோட்சம்னா இறந்த பிறகு அடையிறதுங்கிற புத்தியும் வரக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, இருக்கும்போதே இங்கே நிறைவை அடைவது தான் மோட்சம். அப்படி நிறைவை அடைஞ்சாச்சுன்னா இறந்த பிறகு பிறக்க மாட்டோம். அதனால் எத்தனை கடமைகள் இருந்தாலும் அந்த லட்சியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்காக ஒரு பண்பு என்ன சொல்கிறாருன்னா, தத்துவ ஞானத்தினுடைய பலனை சிந்தித்தல். மற்ற பலன், பக்தியில் ஒரு பலன் கிடைக்குது, கர்மயோகத்தில் ஒரு பலன் கிடைக்குது, உலக வாழ்க்கையில் ஏதோ பண்புகளில் பல பலன் கிடைக்குது. இந்த ஞானத்தை அடைந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கணுமா. இது ஒரு பண்புங்கிறார். தத்துவ ஞானத்தினுடைய பலனை சிந்தித்தல். என்ன பலன் கிடைக்கும்? பயங்கிறது இருக்கவே இருக்காது. அபயஸ்வரூபம்னு சொல்கிறோம். மோட்சத்தினுடைய லட்சணத்தை என்ன சொல்கிறோம்? அபயஸ்வரூபம், பயமின்மை, சோகமின்மை, மோகமின்மை, பிறவாமை. பிறவாமைங்கிறது இறந்த பிறகு. இங்கே இருக்கும்போது பயம் இல்லாமல் இருக்கிறது நல்லதா கெட்டதா? நீங்கள் இந்த ஞானம் வந்தாச்சுன்னா யாருக்கும் எவ்வளோ பெரிய அரசியல் என்ன இருக்கட்டும், ஆள் மனசில் பயம் இருக்காது. வெளியே சும்மா மேலோட்டமாக இருக்கலாமே ஒழிய, என்ன நீ கொல்லுவியா, என்னை கொல்ல முடியாதுப்பா உடம்பு. ஒருத்தர் சொன்னார், அலெக்சாண்டர்கிட்ட யாரோ ஒருத்தர், உன்னை கொண்டு விடு, என்னை கொல்ல முடியாதுன்னாரன், உடம்பத்தையும் கொல்லுவேன்னாரன். அப்போ தான் யோசித்தான் நான். ஒரு சாமியார் போய் உன்னை கொண்டு விடுவேன்னு கேட்டதுக்கு, நீ என்னை கொல்ல முடியாதுப்பா உடம்பத்தையும் கொல்ல முடியும், என்ன உடம்பத்தையும் கொல்லுவேங்க, இவன் யார் அப்படின்னு யோசிச்சார் அவன். இந்த ஞானத்தினுடைய பலன் என்னன்னா, யார் அவன் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இவருக்கு என்ன. பட்டினத்தார் மன்னர் கேட்குறாரு. மன்னர் என்ன கேட்குறாரு பட்டினத்தார்கிட்ட, உனக்கு இதில் என்னப்பா கிடைக்குது அப்படின்னு கேட்குறாரு அவர். நீ உனக்கு ஏதாவது செல்வம் வேணும்னா நான் கூட என்ன தர்றேன் உனக்கு. ஏன்னா இவரே பெரிய மன்னனுக்கு கடை கொடுக்குறாள் யார்? பட்டினத்தார். உனக்கு இன்னும் பணம் வேணுன்னா கூட நான் உனக்கு தர்றேன், இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டே இருக்கார். மன்னர் திருப்பி கூப்பிட்றாரு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு, உனக்கு இதில் என்னப்பா கிடைக்குது அப்படிங்கிறது, இதில் என்ன உனக்கு பெருமை இருக்குன்னு இருக்காரு. நான் அமர நீ நிற்கன்னு நானா? நீ மன்னன், நீ நின்றுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்க, நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் மன்னன் இவர் எதிர்த்து நிற்கணும்ல பயத்தில். நீ நிற்க நான் அமரன்னாராம் பட்டினத்தார். அப்போ அந்த பயமின்மை, மோகமின்மை, சோகம், அதுக்காக நம்ம கர்வத்திலலாம் இருக்கக்கூடாது. பெரியவங்க எந்திரிச்சு நிற்கணும் மரியாதையாக. ஆள் மனசில் பயம் இருக்கக்கூடாது. ஆள் மனசில் பயமோ ஒரு தாழ்வு மனப்பான்மை வராது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வராது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வராது. இது ரெண்டுமே இல்லாதது இந்த ஞானத்தினுடைய பலன் அப்படிங்கிறத சிந்திக்கிறது ஒரு பண்புங்கிறார். மோகம் இருக்கிறது இல்லை. அடுத்து நாம் இருந்தால் பிறக்க மாட்டோம், பிறவாமை, பிறவியினுடைய துன்பத்தை பற்றி சிந்திக்கிறது. நாம் நினைக்கிறோம் என்ன பிறந்துட்டு போகணும், பிறந்ததுலேருந்து வந்த கஷ்டத்தெல்லாம் யோசிச்சு பாருங்கள். குழந்தைகள் எவ்வளோலாம் அவஸ்தைப்பட்டோம், இப்போ எவ்வளோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், திருமண வயசு எல்லாம் பாருங்கள். நீ திருப்பி இந்த அவஸ்தை வேணுமான்னு யோசிச்சு பார்த்தா வேணான்றோம்.
இது பிறவாமையில் கிடைக்குது. ஞானி வந்து இன்னொன்று நினப்பானா, பிறந்துட்டு போகிறோம், போய் எனக்கு கஷ்டமே கிடையாது. இந்த ஞானத்தோடு வந்து எத்தனை பேரை வேணாலும் எடுக்கலாம், இந்த ஞானம் இருந்தால் போதும் அப்படிங்கிற சிந்தனை கூட வரும். அப்படி இந்த ஞானம் தான் பிறக்க மாட்டோம். அதனால் இந்த ஞானத்தினுடைய பலனை சிந்திப்பது ஒரு பண்புங்கிறார். சிந்திக்க சிந்திக்க இதை அடைய வேண்டிய ஆர்வம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஞானம் அடையலை, இப்படியெல்லாம் பலன் சொல்லியிருக்கேன்னு சிந்தித்தோம்னா அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? அதிகமாக நாம் முயற்சி செய்வோம். அதில் பிறகு ஞானத்தை அடைஞ்ச பிறகு மனசில் முழு நிறைவு வரும். பிறகு 20வது பண்பு ஆத்தியாத்ம ஞானத்தில் நிலை பெறுதல். அதாவது அந்த ஆத்ம ஞானத்திலேயே நிலைத்து நிற்றல். இதுக்கு என்ன? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்ங்கிற சாதனம். நிதித்தியாசனம் பண்ணி நிறைவு பண்ண வேண்டும். சிரவண மன நிதித்தியாசனம்லாம் தெரியும். கேட்டல், சிந்தித்தல், தத்துவத்தில் நிலை பெறுதல், ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுதல் ஒரு பண்பு. அது ஞானத்திலே வரும். இப்படி 20 பண்புகளை இங்கே சொல்லியிருக்கார். எவ்வளோ பண்புகள்? 20 பண்புகள். பொதுவாக அந்த அத்தியாயத்தில் சேத்திரம், சேத்திரஜ்ஞன், ஞானம்ங்கிறது 20 பண்பு. அடுத்து ஞேயம்னு ஒன்று வருது. பிறகு புருஷன், பிரகிருதி, இது வருது. இந்த சேத்திரம், சேத்திரஜ்ஞன், பிரகிருதி, புருஷன் ஒரே தத்துவம் தான். ஞேயம்ங்கிறதும் சேத்திரஜ்ஞனுடைய பண்பத்தான் வரும். இந்த ஞானம்ங்கிறதுல 20 பண்புகள் சொல்லி இந்த குணங்களை விளக்கியிருக்காங்க. நம்ம சாமி இந்த 20 பண்புகள் மட்டும் 7 கிளாஸ் 1.5 மணி நேரம் எடுத்தார். அப்போ கிட்டத்தட்ட 10.5 மணி நேரம் பேசியிருக்கார் இந்த 20 பண்புகளை பற்றி. இப்போ இல்லை, தேனி ஆசிரமம் ஆரம்பிக்காதுக்கு முன்னாடி பேசியிருக்கார் ஓங்காரண சாமி. இந்த 20 பண்புகள் எடுத்து ஒரு வாரம் ஒரு ஒரு இடத்துல ஒரு கேம்ப்பு, சாயந்தரம் 6 to 7:30, இந்த 1.5 மணி நேரம் ஒரு கிளாஸு. 20 பண்புகளை மட்டும் 7 நாள் 7 ஒரு பேசிய கேசட்லாம் இருந்துச்சு, பழைய கேசட். அவ்வளோ விரிவாக ஒவ்வொரு பண்பையும் ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி வரும், எப்படி போக்குறது, இதில் என்ன பலன்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ தெளிவாக அவர் பேசியிருக்கிறார் அவர். அதனால் இந்த அத்தியாயத்தில் ஞானம்ங்கிற தலைப்பில் உள்ள பண்புகள் மிக மிக முக்கியம். என்னென்ன பார்த்தோம்னா, நம்மளை பற்றிய பண்பில் அமானித்துவம், கர்வமின்மை, கர்வப்படக்கூடாது 1. 2 அதம்பித்துவம், தம்பட்டம் இல்லாமல் இருத்தல். நல்ல ட்ரெஸ்ஸு, பட்டு சேலையெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா அப்படியே கட்டிக்கிட்டு பந்தா பண்ணிட்டு போகிறது, அதெல்லாம் இல்லை. ஜென்ஸும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு வாட்ச்சு, கழுத்தில் 1, இங்கே 1, செயினில் போட்டு வருவாங்க. சில பேர் பார்க்கலாம், இந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாலும் அப்படி தான் வரும். தம்பித்துவம், அதம்பித்துவம், தம்பட்டம் இல்லாமல் இருத்தல். அஹிம்சை 3வது, உடல் மனம் வாக்கால் துன்புறுத்தாமல் இருத்தல். சாந்தி, சாந்தின மன அமைதி. இந்த மன அமைதியில் மன்னித்தல் என்ற பண்பும் பொறுத்து கொள்ளுதல் என்ற பண்பும் இருந்தால் இந்த மன அமைதி வரும், சாந்தி. ஆர்ஜவம், நேர்மையாக இருத்தல். எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றிலும் ஒரு நேர்மையை கடைபிடித்தல். சௌஷம், தூய்மையாக இருத்தல். உடலும் உள்ளமும் தூய்மையாக வைத்து பழகுதல். புத்தியும் தூய்மையாக இருக்கணும். சில குறுக்கு புத்தி இருக்கும், அந்த புத்தி இருக்கக்கூடாது. மனசு மட்டும் இல்லை, புத்தியும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆச்சாரிய உபாசனம், குரு சேவை. பிறகு தைரியம், உறுதி, எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருத்தல். ஆத்ம வினிகிரக, உடல் இந்திரியம் மனதை ஒழுங்குபடுத்தி நாம் விவகாரத்தில் ஈடுபடுத்துதல். ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் மனசையும் ஒழுங்குபடுத்தி முறையாக பயன்படுத்துதல், அது ஆத்ம வினிகிரக. அனகங்காரக, அதாவது உடலையும் உள்ளத்தையும் நான் என்று எண்ணாமல் இருத்தல். இது அகங்காரமின்மை. இது தத்துவத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த 10 நாம கடைப்பிடிக்க நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய பண்புகள். பிறகு வெளியே சார்ந்து இருக்கக்கூடிய பண்புகள் என்ன? வைராக்கியம். வெளியே இருந்து நம்மளை பொருள் ஈர்க்கும், சொர்க்கலோகம் நம்மளை இழுக்கும். சொல்லியிருப்பாங்க, கொடைக்கானல் போனால் அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வைராக்கியங்கிற பண்பு தான் விளக்க முடியும். சில பேர் இப்போ பார்த்துருக்கேன், எந்த ஊரில் எந்த ஹோட்டலில் எந்த சாப்பாடுகளாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லிடுவாங்க. லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாலாம் இருக்குது. அப்போ இதில் வெளியிருந்து இருக்கிறது, இதில் வைராக்கியம் வருவது. பிறகு பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி இவற்றில் வரும் தோஷத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். இதெல்லாம் வெளியே வரக்கூடியது நம்மளுக்கு.
வெளியேருந்து வரக்கூடியது, இதெல்லாம் சிந்தித்தல். பற்றற்று இருத்தல், வெளியே இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், அவர்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஆள் மனதில் அவர்கள் நம்மை விட்டு ஒரு நாளைக்கு போயிடுவாங்க, இல்லை நம்ம அவரை விட்டு போயிடுவோம். பற்று இல்லாமல் இருந்தால் தான் உலகத்தில் நம்ம சமமாக வாழ முடியும். பிறகு அதற்கு இன்னொரு பண்பு என்ன? மமகாரமின்மை. என்னுடையதுங்கிற நீக்கிறோம்னா பற்று வராது. எல்லாம் குழந்தைகள் கூட கடவுளுடையது, எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற மமகாரமின்மை இருக்கணும். அடுத்தது சமபாவனையுடன் இருத்தல். இப்படியெல்லாம் இருந்தால் சமபாவனையும் வரும். விருப்பு வெறுப்பு, வெற்றி தோல்வி. பிறகு ஈஸ்வர சம்பந்தப்பட்டது பக்தி, அனன்ய பக்தி. கடவுளை அடைய வேண்டும் என்பதில் தனியாக ஒரு ஆர்வம், அதற்காக தனித்திருந்து பழகுதல், தனிமையில் இருந்து பழகுதல், மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை. இதெல்லாம் கடவுளுக்காக செய்யக்கூடிய சாதனைகளோடு சேர்ந்த பண்புகள். லட்சியம் சம்பந்தப்பட்டவை தத்துவ ஞானத்தில் பலனை சிந்தித்தல், பயமின்மை, சோகமின்மை, மோகமின்மை, மரணத்தை பற்றிய மரண பயமின்மை, பிறவாமை. இதெல்லாம் ஞானத்தினுடைய பலன். இந்த பலனை நாம் நிறைய சிந்தித்தோம்னு சொன்னால், இப்படி ஒரு பலன் கிடச்சா நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும் சிந்தித்தோம்னு சொன்னால், அதில் நம்மளுக்கு அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் வரும். பிறகு ஞானத்தை அடைவதற்கான சாதனையில் ஈடுபடுவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், சிரவணம். இதெல்லாம் சிரவணம் தான். தத்துவத்தை கேட்குறது சிரவணம், அதை பற்றிய சந்தேகங்கள் நீக்குவது மனனம். தத்துவத்தை அறிந்த பிறகு அதை தியானம் பண்ணுறது. அந்த தியானம் 2 வகை இருக்குது. மற்ற தியானம்லாம் ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி முறைப்படி தியானம் பண்ணணும். தத்துவ தியானம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம், காரில் போகும்போது பண்ணலாம், ட்ரெயினில் போகும்போது பண்ணலாம், வீட்டில் ஈஸி சேரில் காலை ஆட்டிக்கிட்டே பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். ஏன்னா தத்துவ விஷயம் உள்ளே போயிடுச்சுன்னா அதை பற்றியே சிந்தித்தல். இப்போ சொன்ன பண்புகளெல்லாம் சிந்திக்கிறது. இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் நாம் ஞானத்திற்கு தகுதியை அடைந்து ஞானத்தையும் அடைய முடியும். அடுத்து ஞேயம், புருஷன், பிரகிருதி. இதை சொல்லிவிட்டு பிறகு எல்லா சாதனையும் சொல்ல பிற கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தை மாற்றி மாற்றி சொல்வார். பிறகு கர்மயோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணி, ஞான யோகம். இதை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுறாரு. அடுத்த கிளாஸில் இந்த அத்தியாயத்தை முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.